கேஸ் பர்னரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா பால் ஏதாவது வந்து பொங்கி வடிஞ்சிருந்ததுனாலோ அந்த பர்னரில் உள்ள ஓட்டைகளில் வந்து அது போய் அடைச்சிக்கும். அதனால் பர்னரில் வந்து சரியாக வந்து தீ எரியாது. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுத்துக்கும் சீக்கிரமாகவே வந்து சிலிண்டரும் வந்து காலி ஆகிடும். ஏன்னா நம்ம அதில் வந்துட்டு தீ வந்து சரியாக வந்து பிடிக்காது இல்லையா, அதனாலே வந்து இந்த பிரச்சனை ஆகும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த பர்னரில் இந்த மாதிரி நம்ம வந்து கொட்டியிருக்கோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அந்த பர்னரில் கொஞ்சமாக வந்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் வந்து தட்டிக்கோங்க. இப்போ நான் வச்சுக்கலாம். அந்த பர்னரில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பவுடர் வந்து போகிற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. பவுடர் வச்சு தேய்க்கிறப்போவே வந்து பார்த்தோன்னா நல்லா இதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும். இப்போ விட்டேன் இல்லையா, அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு வெள்ளை துணியில் வந்து இதை தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு நார்மலாக வந்து டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னாலே அதில் உள்ள அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சிலிண்டருக்கு வந்து அதிகமாக வந்து ஆகாது. பர்னரை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய சிலிண்டர் வந்து அதிகமாகவே வந்து வரும். கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.